தாவேக்காவை பொறுத்தவரையிலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அதற்கான பணிகளை தெளிவாக நாங்கள் எடுக்க இருக்கிறோம். ஆட்சிக்கு வந்தவர்கள், ஆட்சியில் இருந்தவர்கள், இருந்து கொண்டிருப்பவர்கள் யாருமே அதை பற்றி தெளிவான விளக்கங்களை இதுவரையிலும் அவர்களால் கொடுக்க முடியவில்லை. அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. அது அவருடைய விருப்பம். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதிலே அவர்கள் விருப்பம். எந்த இயக்கத்தில் வேண்டுமானாலும் சென்று கொள்வது அவருடைய விருப்பம். எங்கிருந்தாலும் வாழ்க. ஒவ்வொருவரும் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலும் தலைவர் என்ன கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர் முடிவு செய்வார். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சொல்லியிருக்காங்க. மாணிக்கம் தாகூர் எம்பி கூட தொடர்ந்து இந்த எல்லோருடைய மனநிலை அப்படித்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய மனநிலைக்கு ஏற்ப அரசியல்வாதிகள் அதைத்தான் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வெளிப்படையாக இருக்கிறது. 5000 ரூபாய் பணம் போட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா கோடைகால சிறப்பு தொகை வருஷம் கொடுக்கணும்னு சொல்லி இந்த இத்தனை வருஷமா கோடைகால இப்போ இந்த வருஷம் மட்டும் பணம் சொல்லி எப்படி பார்க்குறீங்க? இது கோடை காலம் என்பதல்ல, தேர்தல் கோடை காலமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த நிதி வந்து கொண்டிருக்கிறது. கூட கூட்டணிக்கு கட்சிகள் நீங்க பேசாதீங்க. நீங்க என்ன கேட்டு போட போறீங்க? ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரம் கம்ப்ளீட். தாவேகா கூட கூட்டணிக்கு கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பெரும்பாலான கட்சிகள் கூட்டணியை பொறுத்திருந்து இல்லை, நீங்க என்ன பொறுத்திருந்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கின்றவர் 4 பேர் 5 பேர் சீட்டு கேட்கிறார்கள். ஒருவருக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறார்கள். செல்வாக்கு மிக்க 2 பேர் 3 பேர் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிறார்கள். அப்போதுதான் வெளியே யார் வருகிறார், யாரோடு யார் சேரப்போகிறார் என்பதை நீங்கள் பார்க்க போகிறோம். அதிமுகவிலிருந்து இன்னும் வருவாங்க முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு இல்ல அதுதான் பொறுத்திருந்து பாருங்க. நான் ஏன் சொல்றேன்னா, எதையும் வெளிப்படையாக பெயரை குறிப்பிட்டு சொல்ல இயலாது. அப்படி குறிப்பிட்டு சொல்லுகிற போது அவர் நம்மிடத்திலே வருவதை காட்டிலும் தடைகள் ஏற்படுகிறது. தேர்தல் அறிக்கை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் தேர்தல் அறிக்கையை வெளிப்படுத்தியதற்கு பிறகு நம்முடைய தேர்தல் அறிக்கை பொறுத்தவரையிலும் தெளிவாக மக்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்காக எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடிய தேர்தல் அறிக்கையாக அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது தமிழக மக்களை வியக்கத்தக்க அளவிற்கு அது இருக்கும். வேட்பாளர் தேர்வு கொஞ்சம் பின்னாடி கால் கவுண்டர் போய் மாட்டேன்.